ஹரி ஓம் மகா காளி. நம் தேசத்து சுமங்கலி பெண்களின் பூவையும் பொட்டையும் பறித்த படுபாதகர்களை தேடி தேடி ஆக்ரோஷ வேட்டையை தொடங்கிவிட்டது பாரத தேசத்தினுடைய இராணுவம். வடநாட்டு தேசபக்தர்கள் காலே களமிறங்கி விட்டால் என வர்ணிக்கிறார்கள். ஓவியங்கள் தீட்டி மகிழ்கிறார்கள். மூர்க்கமாய் நடந்த தாக்குதலில் அலறி துடித்து சிதறி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது தீவிரவாத குழுக்கள். இதுவரை நாங்கள் மேற்கொண்டு வருவது தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையே தவிர போர் அல்ல என ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இரு நாட்டு அரசுகளுமே முறையாக ஒருவருக்கொருவர் எதிராக போர் தொடங்கிவிட்டோம் என போர் அறிவிப்பு எதுவும் செய்யப்படவில்லை. தாக்குதல்களுக்கு எதிர் தாக்குதல் நடத்துகிறோம், எதிரியின் தாக்குதல்களை தற்காத்துக் கொள்கிறோம் என்கிற அளவில்தான் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போருக்கான ஒரு முன்னெடுப்பை செய்துவிடக்கூடாது என்கிற பதற்றம் உலக நாடுகளுக்கிடையே ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கோபத்தை தணிக்க வேண்டும் எனும் விண்ணப்பத்தை உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் முன்வைக்க தொடங்கிவிட்டது. உலகின் வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா என சில காலமாக கணிப்பாளர்கள் சொல்வது நிஜமாக கூடிய காலம் நெருங்கிவிட்டது. இந்தியா என்கிற பெயர் வெகு விரைவில் மாற்றம் செய்யப்பட்டு பாரதம் என அழைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இதே நேரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஹரி ஓம் மகா.